பன்றித்தலைச்சி அம்மன் கோயில். அவன் பூசைக்காண்டி தான் வந்து நான் பார்த்துட்டு போ. அம்மா வந்து கதைக்குள்ளே வந்து அழுறா. அவ வேண்டி வேண்டி எனக்கு அவ ஒரு இது தர்றா எனக்கு. பொம்பளைகள் சில போல துள்ளி துள்ளி கொண்டு போகுது. கோயிலடிக்கு வந்தோடனே ஒரு வந்துட்டுது. மாட்டுத்தலையா பண்டித்தலையா மாற்றின முடியாது தான் பண்டித்தலைச்சி. உப்பு தண்ணிக்கு இதில் ஒரு வெள்ளை கத்தியில் குழம்பு வச்சா எங்கட சொந்த பந்தம் எல்லாம் வெறும் பொங்கி நின்று சாப்பிட்டு கேட்டு போட்டு சமைக்கிறோம். கறி சாம்பார் வச்சு கீரை காய்ச்சி எல்லாருமே வந்து இப்போ ஒருமிக்க தான் வந்தவங்க வந்து மோதகம் படை பொங்கல் அதுகளெல்லாம் வச்சு வந்து சேர்ந்துருந்த எல்லாரும் அங்கே கொண்டே முன்னால் படைச்சிட்டு சாப்பிட்டுட்டு மாட்டு வண்டியில் வரவே மிரிக்கணும். நாங்கள் நடையா நடந்து வரனாங்க. இப்போ பிள்ளைகளுக்கு வருத்தமானு சொன்னாலும் நாங்கள் அதை நேர்த்தி கடன் மாதிரி செய்து அவன் அந்த நிறைவேற்றினா வந்து செய்கிறோம். ஒவ்வொரு தரம் தங்களோட நேர்த்தி கடன்களுக்காகவும் அன்னதானம் சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்து ஒன்றா இருந்து இங்கே வந்து குலசாதம் வந்து செய்திருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. உண்மையிலே பச்சரிசியில் பொங்கலும் வச்சு அந்த கத்தரி வந்து இந்த தண்ணியில் எடுத்து சமைச்சா ரெண்டு சுவையை மடிக்க ஒரு சாமானும் இல்லை. நீங்கள் பூவெல்லாம் கண்டறிஞ்சு அப்படியே சிவப்பாக தான் போவீங்க. புல்லரிக்கிற மாதிரி எக்கச்சக்கமான பக்தர்கள் வந்து வந்திருக்காங்க. பொங்கல் வாங்கி படைச்சு கொண்டு இருக்காங்க. இதே இப்ப சொல்லல அவன் எனக்கு கொடுத்த விரத்தை அவன் புதுமை என்னை காணுறது. வணக்கம், தமிழோடு தரணி எங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, நான் இப்போ வந்து எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் மட்டுவில் என்ற இடத்துல இருக்கிற பண்டித்தலைச்சி அம்மன் கோயிலில் தான் வந்து நிற்கிறேன். உண்மையிலே வந்து இந்த வருஷம் இங்கே வரக்கூடிய, அதாவது முதலாவது பங்குனி இருக்குது தானே, பங்குனி திங்கள் என்ற அந்த நாளில் வந்து நிறைய பேர் வந்து அந்த பொங்கல் பூஜையெல்லாம் வச்சு செய்வாங்க. பங்குனி திங்கள் என்னென்னா சொல்கிறேன், ஷோட்டாக சொல்கிறேன் வந்து தமிழர்கள அந்த கலண்டர் இருக்குது தானே, இப்போ வந்து நம்ம பாவிக்கிறதெல்லாம் வந்து வெளிநாட்டு கலண்டர்னு சொல்லி சொல்கிறாங்க. தமிழர்கள கலண்டரில் வந்து இந்த மாதம் பங்குனி மாதம் தான் கடைசி மாதம். சித்திரை பிறந்தா வந்து புது வருடம் பிறக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த பங்குனி மாதத்துக்கும் சித்திரை மாதத்துக்கும் இடையில் இருக்கிற அந்த 4 திங்கள் இருக்குது தானே, தொடர்ச்சியாக வர 4 திங்கள் 4 கிழமை, ஒரு மாதத்தில் 4 கிழமைன்னு நினைக்கிறேன். அந்த 4 கிழமையில் வர அந்த முதலாவது திங்களில் வந்து பெரிய பூஜைகள் வந்து நடைபெறும். இந்த கோயிலில் வந்து மிகவும் சிறப்பாக வந்து நடைபெறும் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு சொல்லியிருந்தவங்க. அதுக்கு நாங்கள் தான் நானும் இன்றைக்கி இந்த கோயிலில் வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து இந்த பண்டித்தலைச்சி அம்மன் கோயிலில் வந்து என்ன சிறப்பு நடக்குதுன்றது வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ உண்மையிலே வந்து நிறைய பக்தர்கள், ஏராளமான பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாத்தையும் வீடியோவில் பார்ப்போம். உண்மையாக வந்து நானும் முதல் தரம் வந்திருக்கேன். எப்படி இருக்குன்றதை வந்து உங்களுக்கும் வீடியோ மூலம் சேவடன். வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முன்வழி. இங்கே அளவுக்கும் எல்லாம் இந்த கடைகள் எல்லாம் வந்திருக்கு. போகிற வழியில் முன்னுக்கு வந்து இங்கே வந்து வா இப்படி. வணக்கம். வணக்கம். வார வழியில் முன்னுக்கு வந்து இதை கொடுத்து கொண்டு இருக்கிற மாதிரி என்னது இது பிளேன் கொடுக்குறீங்க? இப்போ இது கோப்பி, பிளேன் கோப்பி, பக்கத்தில் டீ எல்லாம் கொடுக்குறீங்க. ரெண்டு நடக்குது. அங்கே இப்போ ட்ரிங்க்ஸ் கிடைக்கிற அலுவல் நடக்குது, தொடங்கிட்டு. மத்தியானமான ட்ரிங்க்ஸ் அப்படியே 9 மணிக்கு அப்புறம் ட்ரிங்க்ஸ், 10 மணிக்கு அப்புறம் மோர். இந்த பக்கம் இந்த கோயிலை பற்றிய சில விஷயங்களை சொல்கிறீங்களா? இந்த கோயிலில் தம்பி எங்களுக்கு என்ன அற்புதம் மட்டும் தெரியாது. சனம் வரதை பொறுத்து யோசிக்கிறோம். மிகப்பெரிய ஒரு அருள் இருக்கண்டு பார்த்தீர்கள் என்றால் பொம்பளைகள் சில போல துள்ளி துள்ளி கொண்டு போகுது. கோயிலடிக்கு வந்தோடனே ஒரு வந்துட்டுது. அப்படியெல்லாம் இருக்குது. நாங்களே நினைக்கிறபடியால் பார்க்க ஒரு வருது. ஆக்கள் ஒரு தரம் சொல்லி ஏதாவது உருவாடி கொண்டு போகுது. வந்து நிறைய விஷயம் நான் இந்த இதில் தான் ஃபர்ஸ்ட்டாக வந்திருக்கேன். பார்க்க போகிறேன் வந்து என்ன எப்படி இருக்குன்னு சொல்லி இருக்க வாரம் உள்ள குடிக்க போறியாடா? எப்படியும் குடிப்பான்னு தெரியும், குடிச்சிடுவேன். என்ன தம்பி, பிளேன் கோப்பி குடிக்க இல்லை தற்சமயம் இதுதான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கொஞ்ச நேரத்தால மோர் வாக்குற அளவுக்கு போவோம். அப்படியே மோர் பார்த்து முடிய நாங்களோட சாப்பாடு சமையப்படுது. நாங்களும் ஒரு 25 பேரும் சாப்பிடுவோம். 3 மணிக்கு முடிப்போம். சரி, ஓகே. பின்னால் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பொங்கல் பானை இல்லை ஐயா, நாங்கள் அந்த பக்கம் வந்து போய் வந்து காட்டுறோம். பக்கத்தாலே எல்லாம் இருக்குது. முன்பக்கத்திலேயே இருக்குது மண்டபம். அந்த மண்டபத்திலேயே அன்னதானம் இருக்கும். அங்கால சமையல் கூடம் ஒன்று ஒரு புதுசாக ஒருத்தர் கட்டி கொடுத்துருக்கிறார். இந்த கோயிலோட பேர் ஒரு சொல்லுவோம், பன்றித்தலைச்சி அம்மன் கோயில்.
வந்தேன் நான் இப்போ கோயிலுக்கு. எங்கேருந்து வந்து நீங்கள்? கொழும்புல. கொழும்புல இருக்கிறீங்களா? இந்த கோயிலை பற்றி சொல்லுவோம். இடம் இதுதான். இந்த இடத்துல என்ன அழுகுறீங்க? அவன் புதுமை என்னைக்கு அழுகிறது. என்ன நடந்தது உங்களுக்கு? என்ன நேற்று வச்சு அவன் புதுமை நாங்கள் இப்போ எனக்கு 76 வயது எத்தனையோ சொல்லலாம். சரி, உண்மையாக வந்து இப்போ நீங்கள் போயிட்டு உண்மையிலே இந்த கோயிலுக்கு திரும்ப வரணும்னு வந்ததுக்கான காரணம் என்ன? எனக்கு இந்த அவன் பூசைக்காண்டி தான் வந்தேன் நான் பார்த்துட்டு போ. அம்மா வந்து கதைக்குள்ளேயே வந்து அழுறா. சரி, ஓகே. இப்போ இப்படி சந்தோஷமா வந்து இதே இப்போ சொல்லல. அவன் எனக்கு கொடுத்த விரத்தை ஹஸ்பண்ட் சேர்த்துட்டார். அப்போ அந்த 2-3 வருஷம் இந்த அப்போ அவன் வேண்டி எனக்கு ஒரு இது தர்றா எனக்கு. அது மட்டும் இல்லை வந்து எப்படமா போயிட்டு வந்து போறீங்க இந்த கடைக்கு சாப்பாடு. சரி, கவனமாக போயிட்டு வாங்க. அழுறாங்க உண்மையிலே வந்து பார்க்கலே. அதாவது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் வந்து இந்த நேர்த்தி வச்சு தனக்கு நிறைவேறுத்தான். அதை என்ன நேர்த்தி என்று நான் சொல்ல விரும்பலை என்று சொல்லிட்டு வந்து அழுறா. உண்மையிலே வந்து ஒரு மனப்பூர்வமாக அந்த கேட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் யோசிச்சு பாருங்க, அவங்கள அந்த கண்ணீர் வருவதுக்கான காரணம் அதுவாக தான் வந்திருக்கும். ஸோ இப்போ இந்த ரோட்டெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நேரத்தில் ஏர்லியாக நாங்கள் வந்து நாங்கள் அப்போ அந்த வந்த டைமில் வந்து அவ்வளோ பெரிய க்ரௌட் இல்லை. அப்போ உண்மையிலே வந்து இன்றைய நாள் அதான் நேற்று நைட்டும் நாங்கள் லாஸ்ட்டாக வந்து பார்த்துட்டு போனோம் நினைக்கிறேன். வந்து அப்போ ரெடியாகி கொண்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கு எக்கச்சக்கமான ஆக்கள் வந்து பின்னால் வந்து அந்த என்ன சொல்கிற அந்த பொங்கல் பானை வந்து வச்சு பொங்கி கொண்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் வந்து வீடியோவில் பார்ப்போம். நான் காட்டுறேன் அப்படி முன்னுக்கு போயிட்டு. ஓகே, இதான் வந்து கோயிலோட முன்முகப்பு. நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். நான் இன்றைக்கு தான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து இப்படி உள்ளே வந்திருக்கேன். உண்மையிலே வந்து கோயில் இப்போ தான் அந்த வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்கேன். கும்பாபிஷேகம் நடக்க போதாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நிறைய பக்தர்கள் வந்து கோயிலுக்கு பின்புறமாக இருக்கட்டும், அந்த அடுத்த சைட் புறமாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து அந்த பொங்கல் பொங்கி கொண்டிருக்காங்க. அதாண்டி பொங்கல் பொங்கிட்டு வந்து இந்த இடத்துல வந்து படைச்சு கொண்டிருக்காங்களே, ஏதோ கொடுக்குறாங்கள்ட. அதாவது பொங்கல் பொங்கிட்டு வந்து இந்த இடத்துல வந்து பக்தர்கள் படைச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த படைச்ச பொங்கல் எடுத்து இந்த ஒரு பக்கம் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. கூட காசு இருக்கு பேசுகிறேன். ஓகே, பாருங்க, நிறைய பேர் வந்து இந்த பொங்கல் பொங்கி படைச்சு கொண்டிருக்காங்க. அது காலையிலேருந்தே வந்து ஆரம்பமாகிட்டு போகல. இப்போ வந்து அந்த பொங்கல் படையல் வேலை எல்லாம் வந்து நடந்து கொண்டிருக்கு. பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. வழியில் வந்து இப்படி ஒரு மேசையை போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பொங்கிட்டு வரவங்க இதில் படைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. எங்கள்ட ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த நாம்பரான் பொங்கல்னு சொல்லி செய்வாங்களே, தேசத்து பொங்கல், அது வந்து நாகதாம்பரானுக்கு படைக்கிறேன்னு சொல்லி அதான் வந்து மிக விமர்சனம் நடக்கும். ஆனால் இது வந்து எனக்கு தெரியல. ஆனால் இங்கே வேறு லெவலில் நடந்து கொண்டு இருக்கு. உண்மையிலேயே வந்து நான் முதலாக நானும் வந்து அம்மாவை தான் கும்பிட்றேன். அதில் முதலாக வந்து இப்படி ஒரு அம்மாவோட நிகழ்வுக்காக கலந்து கொண்டிருக்கேன்னு சொல்லலாம். இந்த பாருங்க, பொங்கிட்டு வந்து படைக்க போகிறாங்க. பார்த்தீங்களா, பொங்கிட்டு கொண்டு வந்து அவங்களோட வட்டத்தில் படைச்சிட்டு போகிறாங்க. அப்புறம் அதை படைச்சதை வந்து எடுத்து ஆக்களை கொடுத்து கொண்டு இருக்காங்க. அது மாதிரிலாம் பொங்கல் மட்டும் இல்லாமல் இந்த குலசாதம் மட்டும் சொல்லுவாங்க. நம்ம அங்கே கரியமுன்னு சொல்லுவாங்க. அது கூட படைச்சி போட்டு அங்கே நிற்கிறாங்க பாருங்கள். அவங்களுக்கு வந்து பிரசாதத்தை கொடுத்து போட்டு போகிறாங்க. அந்த ஆக்களை எல்லாம் பிரசாதம் வாங்குறதுக்காக நிற்கிறாங்க. அம்மாவுக்கு படைச்சு பார்க்குறதுக்கே உண்மையிலே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. உண்மையாக அதான் சொல்லணும்.
உண்மையாக வந்து எக்கச்சக்கமான பக்தர்கள் வந்திருக்காங்களா அதான் வந்து சொல்லலாம் வந்து ஸோ சாதாரணமாக வந்து ஒரு விஷயம் நிறைவேறலைண்டா அவங்க ஏற்றி வச்சு அந்த விஷயங்கள் நிறைவேறலைண்டா இங்கே வந்து ஆக்களை பார்க்கக்கூடிய இருக்காது உண்மையிலேயே வந்து ஆனால் அந்த பக்தி நிறைவேறதால எங்கேருந்து வந்தீங்க? நாங்கள் சரதால என்ன இந்த கோயிலுக்கு வந்து கோயில் சிறப்பாக பற்றி சொல்கிறீங்களா? கோயில் சிறப்பு அம்மாளாச்சிட்டு இல்லாம உங்ககிட்ட வரந்தாருப்பா கேட்டது வந்து நிறைவேறுதா உண்மையிலே? நீங்கள் நேற்று முதல் நிறைவேறி இருக்குது நீங்கள் கேட்குற அப்படியா? சரி இப்போ நீங்கள் தொடர்ச்சி எத்தனை வருஷம் வாரீங்க இந்த கோயிலுக்கு? நாங்கள் இப்போ 90ஆம் ஆண்டு இடமேந்து வந்ததுலேருந்து வாரோம். இங்கே வந்து கொண்டு இருக்கிறீங்க? இந்த பக்கத்தில் மெய்கண்டான் சரதால. சரி இப்போ இன்றைய நாள் என்னன்னு இருக்கா சொல்கிறீங்களா? அந்த பங்குனி திங்களில் வந்து ஏன் இவ்வளோ பேர் ஆக்கள் வராங்களே என்ன விளக்கம் வந்து? அவன் தான் கோக்கணும். அவன் வந்து ஒரு புதுமையான நாளந்து வந்து தோஞ்சி விரத்தை பிடிச்சி செய்யணும் மீண்டுதெல்லாம் நிறைவேற்றிக்கணும். அப்போ நீங்களாம் விரதமெல்லாம் பிடிச்சிருக்கீங்களா இப்போ? ஓய் நீங்கள் விரதம் பிடிச்சிருக்கிறீங்களா இப்போ? விரதம் எத்தனை நாள் விரதம்? ஒரு நாள் தான்? திங்கக்கிழமை மாத்திரம் பிடிச்சு 5 கிழமையோ 4 கிழமை வார கிழமைக்கு விரத்தை பிடிக்கிறான். ஓகேம்மா ஓகே ஓகே. பின்பக்கம் தான் அந்த பொங்கல் பூஜையெல்லாம் வந்து நடந்து கொண்டு இருக்கு. நம்ம அதெல்லாம் வந்து பார்ப்போம், காட்டுறேன் உங்களுக்கு வந்து. கோயில் தோட்டத்தை பாருங்கள், உண்மையிலே வந்து ஒரு அழகாக இருக்குது. கோயில் தோட்டத்தை பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ தான் வந்து அந்த வேலைகள்லாம் வந்து நடந்து கொண்டு இருக்குது, அதான் முக்கியம். ஸோ இந்த பக்கம் தான் வந்து பெரிய தீர்த்த கிணறு இருக்குது, அதை தாண்டி வந்து இந்த பொங்கல் பூஜை எல்லாம் வந்து நடந்து கொண்டு இருக்கு. இந்த பாருங்க, இதுக்குள்ளே இருக்கட்டும் மண் வந்து இப்படி வழியாலையாக இருக்கட்டும் எல்லா இடங்கள்லையும் வந்து இந்த பொங்கல் பூஜைகள் வந்து நடந்து கொண்டு இருக்கு. இங்கே இருக்கிற பிரம்மாண்டமான தீர்த்தக்கனியா இது அப்படியே? தீர்த்தக்குளம் வந்து சொல்லலாம். நிறைய பேர் வந்து பார்க்குறதுக்கு உண்மையாக வந்து இந்த பக்கம் வந்து அந்த வாளியெல்லாம் வச்சுருக்காங்க. நிறைய பேர் வந்து அள்ளி அந்த மொழி கொண்டிருக்காங்க. ஆனால் அது உள்ளே வந்து இறங்கிடலாம் அவங்களோட என்ன கதவெல்லாம் பூட்டி இருக்குதுங்க. 4 பக்கமும் கதவு இருக்குது. 4 பக்கம் கதவும் வந்து பூட்டியிருக்கிறாங்க. இப்படி தெளிவாக இருக்கேன் தண்ணி. நான் முதல்ல வந்து அந்த ரோட்டால் போயிருக்கேன். இப்படி ஒரு இது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி, அதாவது இந்த பங்குனி திங்களுக்கு வந்து நிறைய பக்தர்கள் வந்து வருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு சொன்னவங்க. அப்போ சரி ஓகே அந்த நாள்லேயே நம்ம அந்த கோயிலுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி ஜோதிச்சு நான் வந்து தம்பி அடிக்கடி சொல்லி கொண்டிருக்கான். என்ன செய்யுது நமக்கு? ஏதோ உடம்பெல்லாம் விரைச்சி கொண்டிருக்கு, ஏதோ ஒன்று செய்யுது உள்ளாரு புல்லரிக்கிற மாதிரி. ஏன்னா உண்மையாக வந்து இப்படியான காட்சிகளை நேரடியாக வந்து பார்க்கக்குள்ளதான் வந்து அந்த ஒரு அனுபவம் ஒன்று வந்து இருக்கும். வந்து நிறைய மக்களை வந்து ஒரே இடத்துல வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை தாண்டி வந்து நிறைய பேர் வந்து அவங்கள்ட்ட அந்த பொங்கல் இதில் வந்து செய்து கொண்டிருப்பாங்க. இது இன்றைக்கு மட்டும் நடக்க போகிறது இல்லை, மொத்தம் 4 திங்கள் வந்து நடக்குமே. இல்லை அதையும் தாண்டி என்ன சொல்கிறது, நம்ம தமிழர்களுடைய ஒற்றுமை தெரியுது இங்கே. என்ன இப்போ என்ன சொல்கிறது, எல்லாரும் இப்போ ஒரு ஆள் வந்து பொங்கல் படைக்கக்குள்ள மற்ற ஆள் வந்து ஓகே டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்காங்க. அதே மாதிரி சமைக்கக்குள்ள இங்கே சாமான் இல்லாட்டி அவங்க கொண்டு செய்கிறாங்க, உதவி செய்கிறாங்க. அதான் உண்மையாக வந்து இந்த பங்குனி திங்கள்ன்றது என்னன்றதை வந்து நான் நேற்று தான் சர்ச் பண்ணி பார்த்தேன். நான் உண்மையிலே அந்த வகையில் எனக்கு கூகுள் என்ன சொன்னேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, தமிழர்கள அந்த கலண்டரில் இறுதி மாதம் இந்த மாதம் அந்த மாதத்தில் இறுதி மாதத்தில் வந்து வர 4 திங்களும் நினைக்கிறேன்னு 4 திங்கள். அந்த 4 திங்களும் வந்து கிழமையில் 7 நாள், ஒரு மாதத்தில் 4 கிழமை இருக்குது. ஸோ அந்த கிழமையில் வர முதல் திங்களில் வந்து இந்த பூஜை வந்து நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொன்னவங்க தமிழர்கள் வந்து அவங்களோட பாரம்பரியமாக வந்து இதை செய்து கொண்டு வந்தவங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த இடத்துல அதாவது இந்த பண்டித்தலைச்சி அம்மன் கோயிலில் வந்து மிக விமர்சையாக வந்து நடந்து கொண்டு இருக்கு. மட்டுவில் கத்திரிக்காய் எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து ஃபேமஸ். அதெல்லாம் வந்து சமைக்கிறாங்கள்ற அண்ணா, அது சாப்பிட்டான்னு போகணும். சாப்பிடாம போகிறேன் இல்லை. அதையும் தாண்டி இந்த இன்றைய நாளில் வந்து விரதம் இருக்கிறாங்களா, அதாவது அந்த பங்குனி மாதத்தில் வர அந்த 4 திங்கக்கிழமையும் விரதம் இருந்து அம்மாளுக்குரிய அந்த வழிபாட்டை செய்கிறாங்க. அது இப்போ என்ன சொல்கிறது, நம்ம கிழக்கில் வந்து அப்படிப்பட்ட வழிபாடுகள் இருக்கிறது இல்லை. அதாவது பங்குனி மாதத்தில் அதாவது தேசத்து பொங்கல்னு சொல்லுவாங்க. நாங்கள் பார்த்துருவோம் நம்ம ஏரியாவில் இந்த பங்கு செய்கிறவங்க இப்படி செஞ்சவங்களுக்கு இல்லை விரதம் இருப்பாங்க. அதுவும் சிவனாலயம் இல்லை, உண்மையாக வந்து தப்பாக நினைச்சிடாதீங்க. ஏன்னா இது சம்மந்தமாக வந்து எனக்கு தெரியா அந்த விரதங்கள் அப்படி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் பெருசாக தெரியா. ஆனால் உனக்கு விளக்கம் தெரிஞ்சதால உனக்கு கூட்டிகிட்டு வந்து நான் வந்து ஏதாவது தப்பாக சொன்னான்னா நீங்கள் உனக்கு தான் கிளிங்க கோமானில், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஓகே, நம்ம பார்ப்போம் மிச்ச விஷயங்களேவா. என்னத்துக்காக வந்து இப்போ இதில் வந்து இப்படி வந்து தீர்த்தம் மாறுறாங்க? இப்போ என்னத்துக்காக வந்து நீங்கள் இப்போ இங்கே வந்து தீர்த்தம் மாறு கோயில் தானே?
நோய் பிடி தீர்றதுக்கா விலங்கல் என்ன சொல்லும்? நோய் முடிகள் தீர்வதுக்கு தானே ஓகே ஓகே ஓகே. பங்குனி திங்கள் என்ன? பங்குனி திங்களண்டா பங்குனி மாதத்தில் வர திங்களடா. அம்மனுக்கு வந்து அம்மன் வழிபாட்டுக்கு ஒரு நல்ல நாள். சரியா? இந்த ஒரு 5 திங்கள் வருது. அதுவும் இந்த பண்டித்தளச்சியில் வந்து 4 திங்கள் தானே? 5 திங்கள். 5 திங்கள் பழமையாக 4 வருது. இந்த வருஷம் வந்து 5 வருது. வருஷத்துக்கு முதல் நாளும் ஒரு திங்கள் வருது. சரியா? அதான் கடைசி திங்கள். 5 திங்கள் இது முதல் திங்கள். அதுவும் பண்டித்தளச்சியில் வந்து இது கோயில் வரலாம் தெரியுமா? தெரியாது வந்து இந்த சரியா தெரியாத பேசுவாங்க. அப்படி சுவாரஸ்யம் தெரிஞ்ச சொல்லுங்க. ஒரு ஆள் வந்து இந்த கோயில்ல வந்து பறையடிக்கிற ஒரு ஆள் இருந்தவர். கோயிலுக்கு வந்து மேலே இருந்தார். அவர் குலைத்தொழில் செய்யற வந்து இறைச்சி அந்த வேலைகள். அப்போ ஒரு நாள் மாட்டை வெட்டி போட்டா அவங்க பிடிச்சிட்டாங்க. வெட்டி மாட்டு தலையை கொண்டே தாடிட்டார். உறவை பார்த்தா விசாரிக்க போறாங்க அடுத்த நாள். அப்போ அம்மாள்கிட்ட வந்து இப்படின்னு சொல்லி கும்பிடுங்க. அவர் சொல்லப்பட்டதான், நீ போ பிரச்சனை நான் பாக்குறேன்னு சொல்லி அந்த மாட்டுத்தலையை பண்டித்தலையா மாற்றினபடியே தான் பண்டித்தலைச்சு. அதான் பாத்தீங்களா? இப்போ இந்த தேடி கொண்டிருக்கேன் என்ன விளக்கம் சொல்லி சொல்லிட்டீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கிட்ட ஒரு இடம் தீர்த்தம் அது சிறப்பு இருக்குல்ல. இந்த தண்ணி வந்து சவர் தண்ணி. இந்த முட்டி கத்தரியோட கத்தரி இருக்கு. வெள்ளையில பொங்கலும் வச்சு பச்சரிசியில பொங்கலும் வச்சு அந்த கத்தரி வந்து இந்த தண்ணியில் எடுத்து சமைச்சா 2 சுவையை அடிக்க ஒரு சாமானும் இல்லை. பொங்கல் படைக்கிறது இதான். மற்றது பங்குனி இந்த காலத்துல வந்து வெப்பம் தானடா. அப்ப அம்மனை கும்பிட்டா வருத்தங்கள் வராம கொள்ளாம பாப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கை. எனக்கு உண்மையிலே வந்து இது சம்மந்தம் ஒன்றும் தெரியும். ஆனால் நான் கூகுளில் செக் பண்ணி தான் வந்து பார்த்து வந்தேன். நான் எனக்கு வரலாறு இருக்கு கோயில். ஆனால் நான் போய் யோசிச்சேன் உண்மையிலே பன்றி தலைச்சி அம்மன் கோயில் தலைச்சி மட்டுவில் பன்றி தலைச்சி. அதே மாதிரி முன்னுக்கு அந்த 1000 கண்ணில் பானை வைப்பேன் தெரியுமா? அந்த கண் நோய் சம்மந்தப்பட்டிருக்குது. 1000 அந்த பானையில் 1000 மூட்டை இருக்கு மேடம். அதில் கற்பூர சட்டி எடுத்தா வந்து சொல்லிவிட்டு இருக்கு. இப்போ எத்தனை பேர் மட்டும் வருவாங்க வேண்டிய பொங்கல்? அப்படி கொஞ்சம் குறைவா இருக்கு மேடம். பெட்ரோல் பிரச்சனை அதுதானே. முதல் கிழமை பெருசா ஜனம் இல்லைடா. 2, 3, 4 இந்த ஒரு 5 இல்லை 4 ரெண்டாலே 3 நாளும் பார்க்கலாம். 3 நாள் 5 பார்க்கலாம். இந்த முறை 5 பார்க்கலாம். 1-2 விட சனம் கூட. காவடிகள் எல்லாம் பெரிய மற்ற மணிகள் நிற்க மாட்டீங்க. பூயெல்லாம் கண்டறிஞ்சு அப்படியே சிவப்பா தான் போவீங்க. இன்னைக்கு வந்து முதலாவது திங்கள் என்ன? முதல் திங்கள். சரி ஓகே நன்றி. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த அன்னதானத்துக்குரிய மாதிரி வந்து சமைச்சு கொண்டிருக்காங்க. நிறைய இடங்கள் வந்து அன்னதானத்துக்கு சமைக்கிறாங்க, பொங்கல் செய்கிறாங்க. உண்மையிலே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோதான் இருக்குது. சந்தோஷம் மாதிரி. ஏன்டா அவ்வளோ நம்மண்டைக்கு அம்மாள்ற பேரால சாப்பிட போகிறோம்ன்ற ஒரு பெரிய சந்தோஷம் மாதிரி. அவள் எளியா போகணுமென்று வந்தபடி நீ சாப்பிட்டு தான் போகணுமென்ற கட்டத்தில் இருக்கிறான் வந்து. ஸோ இப்போ இது வந்து உள்ளுக்குள்ளே, அதாவது ஆலய வளாகத்துக்குள்ளே நடந்த வந்து காட்டின வந்து ஆலய வளாகத்துக்கு வெளியில் நினைக்கிறேன். ஸோ பிள்ளையா சொல்லணும் தெரியல. அதாவது அது வந்து கோயிலில் நெருங்கின ஏரியா. இது கொஞ்சம் கோயிலுக்கு அப்புறம் இருக்கிற அந்த பின்பக்கம் இருக்கு. ஆனால் இதுவும் கோயிலுக்குரிய ஏரியான்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல. நீங்க பாருங்க என்னடா கோயிலுக்குள்ள பொங்குறதுக்கு இடம் இல்லாம பக்கத்தில் இருக்கிற வளவுகள் அந்த நம்ம காட்டுக்கு பக்கத்தில் எல்லாமே பொங்கல் நடக்குது. அதான் அப்படியே வந்து நடந்து கொண்டு இருக்கு. எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இதுவும் வந்து ஆலயத்தோட மற்ற பக்க வளாகம்னு சொல்லலாம். பாருங்க இந்த லொக்கேஷனை பார்த்தாலே வந்து விளங்கும் எப்படி இருக்குன்னு பாருங்க. உண்மையிலே இதுலேயும் வந்து நிறைய பேர் வந்து அந்த பொங்கலாக இருக்கட்டும், வந்து சமையலாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பண்ணி கொண்டிருக்காங்க. என்ன சொல்கிறேன், இப்போ பொங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த சமையல் வேலையெல்லாம் வந்து நடந்து கொண்டிருக்கேன்னு அவங்களே வந்து சமைக்கிறாங்க. வந்து அன்னதானம் சமைக்கிறதுக்குரிய மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான வேலையில் நடந்து கொண்டிருக்கு. ஒற்றுமையாக இருக்கிறத பார்க்கக்கூட சந்தோஷமாக இருக்குது. அதையும் தாண்டி அந்த எல்லா இடமும் அந்த கத்தரிக்கான்ற விஷயம், அந்த வெள்ளை கத்தரிக்காய் தான் எல்லா இடமும் சமைக்கிறாங்க. மட்டுவில் முட்டி கத்தரிக்காய். இங்கே வந்து குலசாதம் வந்து செய்திருக்காங்க. கவனம் கலகலப்பாக வேலை நடக்குன்னு எல்லா இடம் இந்த பக்கம் அப்படியே ஃபுல்லாக பார்க்கக்கூடிய மாதிரி வந்துருக்கும். எல்லா இடம் வந்து இந்த சமையல் வேலையில் தான். ஓகே, என்னம்மா செய்து கொண்டிருக்கீங்க? அன்னதானம். அன்னதானம். சரி, என்னென்ன அந்த பொங்கல் எல்லாம் பொங்குறாங்க, பொங்கி முடிஞ்சா நீங்கள் வந்து பொங்குறோம். அங்கே பொங்கல் வேலையை நடந்து கொண்டிருக்கு, அந்த அன்னதானம் நடந்து கொண்டிருக்கு. அப்படியே என்னத்துக்காக அதாவது இந்த பங்குனி திங்கள் இந்த முதல் நாள் வந்து இந்த உணவு சிறப்பாக வந்து நடந்து கொண்டிருக்கு. ஏன்னா நான் முதல் தரம் வந்திருக்கேன் இந்த கோயிலுக்கு வந்து. அப்போ இப்போ தான் பார்க்குறேன் நிறைய இடத்துல வந்து சமைக்கிறாங்க, அடுத்து வந்து பொங்கல் பூஜை செய்கிறாங்க. இப்போ என்னத்துக்காக இதில் நடந்து கொண்டிருக்கு? ஒவ்வொரு தரம் தங்கட நேர்த்தி கடன்களுக்காகவும் மற்றது ஒரு புதுமை அம்மாளாச்சி ஒரு புதுமையா அதுக்காக. அப்போ நீங்கள் ஒவ்வொரு திங்களும் வருவீங்களா? 5 திங்களும் நாங்கள் ஒன்றிலும் நிறைய ஜனம் பெறுங்கள். 5 திங்களும் பெறுங்கள். இந்த முறை 5 திங்களும் பெறுவேன். இப்போ ஒரு தரம் வந்தவங்களுக்கு அடுத்த திங்கள் வராமல் இருக்கிற அப்படி இல்லை, ஒவ்வொரு கிழமையும் வரவே இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து விரதம் இருக்கிறீங்களா? சரிப்பா, நீங்கள் வச்ச நேர்த்தி வந்து நிறைவேறுது அப்படியா? பிள்ளைகளுக்கு வருத்தம்னு சொன்னாலும் நாங்கள் அதை நேர்த்தி கடன் மாதிரி செய்து அவன் அந்த நிறைவேற்றினா வந்து செய்கிறது. நாங்கள் எத்தனை வருஷம் நீங்கள் இங்கே வந்து? நாங்கள் விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து வரோம். எந்த இடம் நீங்கள்? நாங்கள் சிறுப்பட்டி.
சிறுப்பட்டி நீர்வேலி முந்தைய நாங்கள் கால்நடையாக தான் நடந்து வர்றது, மாட்டு வண்டியில் வரவே மிரிக்கணும். நாங்கள் நடையாக நடந்து வரணாங்க. இப்போ வாகன வசதிகள் வந்துட்டு எல்லாரும் வாகனங்களில் வரோம். அப்போ இதில் நிற்கிற எல்லாரும் வந்து இப்போ உங்களோட சொந்தங்கள் அப்படியா? எல்லாரும் ஒரு உலகாதான் இந்த நேர்த்தி கடன் செய்கிறாள் வாக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம் எல்லாம் செய்கிறாள். ஒவ்வொரு குடும்பத்துலேருந்து ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு திங்கள் செய்வாங்க அப்படியா? இல்லை அப்படி கண்டு இல்லை. இப்போ நாங்கள் இந்த நேர்த்தி கடனுக்கு வந்து செய்கிறோம். பிறகு அடுத்த திங்களுக்கு அது நாங்கள் விருப்பத்தை பொறுத்து வருவோம். சில பேர் வசதிக்கிற வேறு ஆக்கள் கூப்பிட்டாலும் உதவிக்கு வருவோம். அப்படி போங்க. எத்தனை பேர் வந்திருக்கீங்களா உங்களை சொந்தம்? நிறைய பேர் இதுக்குள்ளே இருக்கணும். என்னத்தில் வந்தீங்களா? நேத்தியல் வச்சு ஒவ்வொரு நேத்தியல் வச்சு ஒவ்வொரு திங்களும் பொங்க வருவினம். பொங்கி அதில் நேத்தியலை தீர்த்து மோதகம் படை பொங்கல் அதுகளெல்லாம் வச்சு வந்து சேர்ந்திருந்த எல்லாரும் அங்கே கொண்டே முன்னால் படைச்சிட்டு சாப்பிட்டுட்டு இதாக போவினோம் சந்தோஷமா. ஒவ்வொரு திங்களும் அப்படி நடக்கும். அதான் நிறைய பேர் எல்லாத்தையும் விட வந்து இந்த சொந்த பந்தங்கள் ஒருமிக்க வந்து நிற்கிற சந்தோஷமா இருக்கு நான் பார்க்குறது. சொந்தம்தான், எல்லாரும் சொந்தக்காரர் தான், ஃபேமிலி, எல்லாம் ஃபேமிலி. அங்கே வந்து சமையல் வேலையெல்லாம் வந்து சமையல் வேலையெல்லாம் வந்து பயங்கரமாக நடந்து கொண்டிருக்கு. 6 பச்சைச்சாரியா? நிறைய பச்சைச்சாரி இருக்கு. சொந்த பந்தங்களோட வந்திருக்கீங்க எல்லாரும்? நான் அங்கேருந்து பார்த்து கொண்டு இருந்தேன். நீங்கள் வந்து அப்படியே நல்ல என்ன சொல்கிறேன், எல்லாரும் வந்து கலாமலாம் கதைச்சிட்டு ஃபன்னாக சமைச்சு கொண்டு இருக்கிறீங்க. ஏன் சாப்பாடு தரதுக்கு இல்லை அப்படியே பார்சல் கட்டி கொஞ்சம் அனுப்பிட மாட்டீங்களா? இல்லை உண்மையாக வந்து பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கீங்க. பாருங்க நான் காட்டுறேன். இப்போ இவ்வளோ பேர் சொல்லி இப்போ இதில் இருக்கிற எல்லாருமே வந்து இப்போ ஒருமிக்க தான் வந்தவங்களாம் வந்து. அப்போ இதில் வந்து இப்போ உங்களோட ரிலேட்டிவ் அதாவது உங்களோட சொந்தங்கள் தானே எல்லாரும் அப்படியா? இப்போ எங்கேருந்து வந்துருக்கீங்க நீங்கள்? என்னப்பா பஸ் பிடிச்சா வந்தீங்களா எல்லாரும்? இப்போ என்ன சமையல் நடந்து கொண்டு இருக்கு சொல்லுங்க. அதை மோதாவியா நடக்குது. சோறு சமைக்கிறோம், கறி சாம்பார் வச்சு கீரை காய்ச்சி வடை. இப்போ இங்கே பொங்கிட்டதுக்கு அப்புறமா வந்து அங்கே கொண்டு படைக்கணுமா? அப்படி அது பொங்கிட்டு இதெல்லாம் எல்லாம் கொண்டு போய் அங்கே படைக்கணும். எத்தனை வருஷமா இப்போ இந்த இங்கே வந்து கொண்டு இருக்கீங்க? இப்படி வந்து நாங்கள் நேற்று ஏழு சொன்னால் இந்த கிழமை இல்லை விளங்குது திங்கக்கிழமை எல்லாம் வந்து இதே போல செய்து சமைச்சு கொடுங்க. அப்போ நிறைய காலத்துக்கு அப்புறம் இப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்துங்க, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சேர்ந்துருக்கீங்களா? அப்படியா? ஒவ்வொரு வருஷமும் வருவோம். இப்போ இந்த நாள் வந்து எப்படி இருக்கு இப்போ உங்களுக்கு? நல்லா சிறப்பாக நடக்கும், சிறப்பாக இருக்கும் எங்களுக்கு. என்ன கிழமை எல்லாம் வருவோம். இன்றைக்கு முதற்கிழமை எல்லாரும் சொல்கிறாங்க உண்மையில வந்து இந்த கோயிலில் வந்து நேர்த்தி வச்சா எல்லாம் சரியாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையா? அது உண்மைதான். உண்மை. அப்போ நீங்கள் வச்சு எல்லாம் நடந்து நேற்று சரியாக நிறைவேறினாலும் நாங்கள் செய்கிறோம், செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க, சமைச்சு கொண்டு இருக்கிறாங்க. அண்ட் வந்து சாப்பாடு பார்ப்போம். அண்ட் வந்து அதே மாதிரி வந்து இஞ்சால சைட்லேயும் வந்து சமையல் வேலையெல்லாம் வந்து நடந்து கொண்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து கோயிலில் போயிட்டு வந்து நாங்களும் அந்த அன்னதானம் போய் வாங்கி சாப்பிட போகிறோங்க. ஏன்னா நாங்கள் நேரத்தோடு வந்து சமைச்சவங்கள்ட்ட நாங்கள் வாங்கி சாப்பிட்டு வடிக்கூட போகிறோம். அப்படியே சரி ஓகே. நாங்கள் முன்னுக்கு போய் வந்து காட்டுறேன். வந்து நிறைய பேர் வந்து அந்த கோயிலுக்கு முன்னுக்கு போய் வந்து அம்மாளுக்கு வந்து அந்த பொங்கலாக இருக்கட்டும் அந்த மற்ற இந்த சமையல் இதாக இருக்கட்டும் எல்லாம் வந்து படைச்சி கொண்டு இருக்காங்க. அதையும் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கோயிலில் பெரிய சிறப்பாக சொல்கிறீங்களா? சிறப்புன்னு சொன்னால் நாங்கள் இப்போ நூறைக்கு போய் 38 வருஷம். அதுக்கு முதலென்றால் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நான் சைக்கிள் அண்ணன் தள்ளி சைக்கிள் வச்சிருக்கிறேன். சரியோ போக ஒவ்வொரு திங்களும் பிடிக்க 4:30க்கு வந்து எங்கே சொந்த பந்தம் எல்லாம் வெறும் பொங்கி நின்று சாப்பிட்டு கேட்டு போட்டு இந்த கத்தரிக்காய் இந்த பிள்ளை கத்தரிக்காய் இந்த ஃபேமஸ் மட்டும் இல்லான்னு இங்கே உப்பு தண்ணி இருக்குதான்னு உப்பு தண்ணிக்கு இதில் ஒரு வெள்ளை கத்தியில் குழம்பு வச்சா அதாவது அதான் சொன்னோம். இங்கே தான் இருக்குது இந்த மட்டும் நேரத்தில் வந்து நாங்கள் வீடியோ எடுத்து போடுறாங்க. வந்து இங்கே இருக்கிற தண்ணிக்கும் இதையும் வந்து கத்திரிக்காயும் போட்டு ஒரு வெள்ளைக்கறி வச்சா அது வந்து பார்க்குறதுக்கு வந்து அதாவது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நேரத்தோடையும் வந்து சொன்னவங்க. அது கோயிலில் இந்த திங்கள் வார டைமில் வந்து இது வந்து அதுதான் சரியாக வரும். இங்கே தான் இங்கே கண்ணு குறைஞ்சிட்டுது. இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து குறைஞ்சிட்டு இந்த அழிஞ்சிட்டுது. சில எல்லாரும் இப்போ வேறு வேறு பயிர்கள் செய்கிறாலும் இது அழிஞ்சிட்டு இந்த பங்குதி திங்களுக்கு வடமையாக வந்து 4 திங்கள் வரதான் இந்த தடவை வந்து 5 திங்களா மொத்தம். அப்போ நீங்கள் அப்படி 3-4 வருஷத்துக்கு 5 திங்கள் பேரும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு 5 திங்களுக்கும் வந்து பிடிக்க வந்துடுவீங்க. தூரில் உள்ளவன் முந்தி என்னைகிறான்னு அந்த கூடாரம் கட்டின வண்டில் இருக்குத்தானே அதில் இரவு 12 மணிக்கு விழுக்கிட்ட இங்கே வந்துடுவீங்க. என்ன உங்களை வட்டுக்கோட்டை உங்களை தூரம் பண்டத்தரிப்பு சில்லால அதை பிடிக்க 4 மணிக்கு விழுக்கிட்டுவீங்க. இப்போ நீங்கள் வந்து நோர்வேலேருந்து வந்து நிற்கிறீங்க. இப்போ இதுக்காக தானே வந்துடுறீங்க. நான் எங்கே இந்த கோயில் காளியோலன்ட்டு இது திருவிழா நடக்கிறாரு. இப்போ மாசி மாதத்தை ஒட்டி 2ஆம் தேதி வந்தது. அதுக்கு தேர்
அதை ஒட்டி தான் வந்துடானு வேணே போயிலாம் கிடக்குது பிளேன் ஓடே இல்லை. சரி, அப்போ வந்து இந்த கத்திரிக்காய் வாங்கி எடுத்துட்டீங்களே சமைக்கிறதுக்கு முன்னுக்கு இது கொண்டு இருக்காங்களா? அங்கே சைட்டாக விற்கிறேன் சுற்றி 2 செட்டுக்கு அங்கால வடக்கு வீதி இங்கே மேற்கு வீதியிலும் வேண்டலாம். நேரத்தில் கத்திரிக்காய் வீடியோ எடுக்க வரைக்குள்ளேயும் வந்து சொன்னவங்க இந்த மட்டிவில் வந்து இந்த முட்டி கத்திரிக்காய் அழிஞ்சிட்டு தான் என்ன பரம்பரையாக வச்சு அதை எடுத்து தான் நாற்று வச்சுட்டு நடுறாவி என்ன. இப்போ டிசம்பர் ஜனவரி 3-4 மாதம் பயிர்றான் தப்புண்டு வந்துடும். சரி, அப்போ இன்றைக்கு வந்து ஒரு சமையல் ஒன்று போட்டு சாப்பிட போகிறீங்க. இவன் மவுனியாலாம் வந்திருக்கிறேன். இவங்க ஃபேஸ்புக் சொந்தக்காரன் ஃபேஸ்புக் மூலமாக தான் அறிமுகமான போல நல்ல நேற்று அடிக்க சொல்லிச்சு நண்டா வேறு நான் வந்துச்சுன்னு நானும் புரியாது. எந்தெந்த இடத்துல இருந்து எல்லா இடங்கள்லேருந்து வருவாங்களா? இப்போ நேரத்தோட அம்மா எல்லாருக்கும் தெரியும். மற்றது சின்ன சின்ன அம்மன் கோயில்கள் இருக்குத்தானே அதுலண்டே பொங்கல் நடக்கும். எல்லாம் ஊர்களில் இருக்கிறது காளி கோயில்கள் இதெல்லாம் அம்மன் சம்மந்தப்பட்ட கோயில்களில் இன்றைக்கு எல்லா இடத்துலும் பொங்கல் நடக்கும். ஆனால் இங்கே கடைசிக்கு சில பேருக்கு டைம் இல்லாதவன் கடைசி திங்கள் இருக்குத்தான் அதுக்கு இன்னும் ஜனமே இருக்கும். நீங்கள் பண்ண நீங்கள் இந்த இது இதுதான் இந்த தீத்தாக்கு அண்ணி சாப்பிட உப்பு இருக்குது. எல்லா வருத்தங்களும் உங்களுக்கு நல்லா இருப்பீங்க. கட்டாயம் குளிச்சுட்டு தான் போகணும். கண்டிப்பாக வந்து இப்போ நான் இங்கே அளவுக்கு தான் நிற்கிறேன். அப்போ கண்டிப்பாக அந்த கடைசி திங்களுக்கு நான் வருவேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி காணொலி பார்த்து நின்றீங்கள்டா நீங்கள் அடுத்த வருஷம் நானும் திரும்பியும் போகணுமெண்டு வருவீங்கள்ல. என்ன எல்லாருக்கும் தெரியும் என்ன இல்லை பருத்துறை இஞ்சாலி பக்கம் பருத்துறை இஞ்சால யாழ்ப்பாணம் இஞ்சால பண்டத்தரிப்பு ஜில்லால சங்கான இப்படியே போகுதராளி. அதே மாதிரி இங்கே இது தென்மராட்சி என்று சொல்கிறது. இஞ்சால இது மட்டிவில் அங்கால உணாவில் கனகம்புளியடி சாச்சேரி மீசால கொடிகாமம் அப்படி கிளிநொச்சியில் இன்னும் பெறுவீனே எல்லா ஏரியாதையும் வந்துருக்கு பெறுவீனியோ. வண்டியில் காண கிடைக்கல என்ன முந்தி வந்தால் இந்த கூடாரம் அடித்து வயசு உணவை இதுக்கண்டே வச்சிருப்பீங்க என்ன அவதான் இதை ஒரு வந்து. இப்போ நீங்கள் இப்போ எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்து நிற்கிறீங்களே? இப்போ இந்த நம்ம 1 வருஷம் வாரேன். இப்போ 5 வருஷம் தொடர்ந்து இந்த இதை ஒட்டி வாரேன். போன முறை வந்து முதல் இது வந்தது. இந்த முறை நான் 24ஆம் தேதி போகிறபடியா அடுத்த திங்களும் பெறுவேன். இதுக்கு இக்க விருப்பம் அந்த இவ்வளோ டிக்கெட் இப்போ நேற்று கேட்ட இடத்துல ஓடுதுன்னு சொன்னாங்க. ஓடினா நான் 24ஆம் தேதி போடுவேன். கட்டாரில் நான் வந்து பிரச்சனையாக கிடக்குது. இல்லைன்னா நான் வேறு டிக்கெட் செய்து இந்தியா டெல்லிக்கு போக வேண்டி இருக்கும். ஓட இல்லைன்னு சொன்னேன். இவங்க தாராங்க திருப்பி காசை தருவாங்க. கொஞ்சம் கழிச்சு கொண்டு தருவாங்க. சரி, அப்போ சமையல் வேலை தொடங்க வேணும். 2ஆம் தேதி நான் வேலை தொடங்க வேணும். அங்கே ஈஸ்டர் இருக்கிறபடியால் அங்கேயும் வேலை இல்லை. இது 24ஆம் தேதி ஓட இல்லைன்னு சொன்னால் இது செய்யத்தான் வேணும். சரி, ஓகே. அப்போ வந்து நல்லா செய்யறீங்க. நன்றி. சரி, நன்றி. நாங்கள் அந்த பக்கம் போய் பார்த்து ரவுண்ட் பண்ணி வரோம். நன்றி. ஓகே, இதான் வந்து கோயில் அந்த முன் பக்கம் வந்து நிறைய பேர் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து களைப்பாறை கொண்டிருக்காங்க. அதை தாண்டி வந்து என்ன சொல்கிறேன் பாருங்க, பஜனைகளாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து நடந்து கொண்டிருக்கு. சரணம் சரணம் கோயில் வியூ வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. வழியில் வந்து இப்போ தான் வந்து அந்த வேலையெல்லாம் வந்து நடந்து கொண்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் வந்து அந்த என்ன சொல்கிறேன் படையல் வேலையெல்லாம் வந்து நான் அந்த பக்கம் வந்து காட்டியிருப்பேன். படையல் வேலையெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. இப்போ பொங்கல் வேணுமெண்ட சொன்னாலும் வந்து இங்கே வந்து வாங்கி கொள்ளலாம். வந்து நமக்கு வந்து அவங்க தருவாங்க. இந்த பார்த்திங்கன்னா தெரியும் வந்து ஒவ்வொருத்தங்களும் வந்து அவங்களோட படையில படைச்சு கொண்டிருக்கிறாங்க. ஓகே, ஃபைனலாக வந்து இப்போ நாங்களும் வாங்கிட்டான். தம்பி சாதிச்சிட்டான், வெற்றி கிடைச்சிது. அம்மாவோட பிரசாதம், அதாவது இந்த நோயெல்லாம் இதோட தீருமன்ற நம்பிக்கையோட. அதான் நான் வந்த வேலையை சரியாக செஞ்சிட்டா. உண்மையிலேயே ஒரு அமிர்தம் ஆயிருக்கேன்.
வாவ், நான் உங்களுக்கு கொண்டு கஜி கொண்டு வந்தீங்க ஆமாம். உண்மையா நல்ல இனிப்பு, உண்மையில சூப்பராக இருக்குங்க. வாவ், நகருகிறது அருமையாக நகருகிறது. எங்கேயாவது இருந்து சாப்பிடுவேன் வாங்கிக்கொண்டு. ஓகே ஓகே, உண்மையில வந்து கையில் வச்சிருக்கல சுடுவுது எல்லாம் இஞ்சி வரும். இது வந்து குலசாதம், இது ஒரு 3 இருக்குது. கீழே வந்து பொங்கல் இருக்குது, மேலே இஞ்சால ஒரு குலசாதம், அங்கால ஒரு குலசாதம் வந்து இருக்குது. உண்மையிலே வந்து நல்லா இருக்குது. அம்மன் அருளோடு வந்து நான் சாப்பிட்றதுக்கு. நானும் பொதுவாக சொல்ல போகணுமெண்டா அம்மனை தான் அதிகமாக வணங்குறேன். அப்போ அதுக்காக தான் இந்த கோயிலுக்கு அப்படியே வரணுன்றதுக்காக வந்து நான் நின்றுறேன். உண்மையிலே சூப்பர், அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்து போனது. ஓகே, இதோட வந்து நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு வெளிக்கூட போகிறோம். இது மட்டும் இல்லை, ஒவ்வொரு வருஷம் வந்து 4 திங்கள் வந்து வாரதான். இந்த வருஷம் வந்து மொத்தம் 5 திங்கள் இந்த திருவிழான்னு இந்த அந்த 5 திங்களுக்கு வந்து இப்படி மக்கள் வந்து பொங்கி அவங்கள்ட்ட அந்த நேர்த்தி கடனை வந்து நிறைவேற்றி கொண்டிருப்பாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் இங்கே இருந்தீங்கன்னா இப்போ இந்த திங்கள் முடிஞ்சு இதுக்கப்புறமா வந்து அடுத்த திங்கள் நீங்கள் வரலாம் இங்கே வந்து. ஸோ அதே மாதிரி வந்து நான் இங்கே அளவுக்கு வந்தேன்னு சொல்லி சொன்னால் இந்த இறுதி நாள் இருக்குது தானே, இறுதி திங்கள் வந்து நிறைய க்ரௌட் வரும். இதை தாண்டி வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, இதுவரை வீடியோ பார்த்து கொண்டு எல்லாருக்குமே இந்த நன்றி. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.